பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாம் இந்த உலகிற்கு செய்த மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று மதுவை தடை செய்தது. அல்லாஹ் சூரா மாயிதா 91வது வசனத்தில் சொல்கின்றான், ஈமான் கொண்ட மக்களே, மதுவும் சூதாட்டமும் நிற்க வைக்கப்பட்ட சிலை வணக்கமும் அம்பு எறிதலும் இது சைத்தானுடைய செயல்களில் ஒன்றாகும். ஆகையால் இவற்றை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சிலை வணக்கத்தோடு மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் இணைத்து பேசுவதை சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது இவ்வாறு சொல்வார்கள், ஜுயிலத் அதுலல் லிஷிர்கி, இது மது குடிப்பது இணை வைப்புக்கு சமமாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இதை தவிர்த்து விடுவோம் என்று அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு மதுனுடைய தீமையை, பாவத்தை இணை வைப்பதற்கு சமமாக அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது குடிக்கக்கூடிய பழக்கமுள்ளவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது சிலை வணங்கியாக சந்திப்பான் என்று சொன்னார்கள். அதே போல மது குடிக்கும்போது அவனிடத்தில் இறை நம்பிக்கை, ஈமான் இருப்பதில்லை என்றும் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே, அவருடைய ஆட்சியிலே மது குடிப்பவர்களுக்கு 40 கசையடி கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாகவும் அப்படியே செய்தால் அதே தண்டனையும், மூன்றாவதாகவும் அதே தண்டனையும் கொடுக்கப்பட்டது. 4வது முறையும் அவன் மது குடித்தால் அவனை கைது செய்யப்படும் அல்லது அவனை கொலை செய்யப்படும். ஏனென்றால் அந்த பழக்கத்தை விட முடியாதவன் அதற்காக வேண்டி எந்தவிதமான குற்றத்தையும் பாவத்தையும் செய்வதற்கு துணிவான். அது மட்டுமல்ல, அவனால் பலரும் வழிகெடுவதற்கு, மது பழக்கத்திற்கு உள்ளாவதற்கு அவன் காரணமாகிடுவான் என்ற காரணத்தினால் அந்த தண்டனை விதித்தார்கள். இன்று மது போதையினால் செய்யப்படுகின்ற ஏராளமான குற்றங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் பத்திரிகையிலே பார்க்கிற பொழுது மது போதையில் இருந்தார், மது போதையில் இந்த குற்றங்களை செய்தார் என்ற வரியை நாம் தவறாமல் படித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இது போன்ற மது என்கிற உம்முல் ஃபவாஹிஷ், எல்லா பாவங்களின் தாயாக இருக்கக்கூடிய மதுவை இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஒழித்தது. ஒரு சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி இடத்திலே விவாகரத்து பிரச்சனை நீதிமன்றத்தில் வந்தபோது, 18 வருடங்களாக இணைந்து வாழ்ந்தீர்கள், ஏன் இப்பொழுது பிரிய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று நீதிபதி கேட்டபோது பெண்மணி சொன்னார், 18 வருடங்கள் இணைந்து வாழ்ந்தோம், ஆனால் என்னுடைய கணவர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தால் அதனால் நான் அதை பொறுமையாக கடந்து சென்றேன். ஆனால் என்னுடைய 8 வயது மகளை தன்னுடைய குடிகார நண்பருக்கு 5000 ரூபாய்க்கு விலை பேசியிருக்கிறார். குடிப்பதற்காக எதையும் செய்யக்கூடிய தன் மகளை கூட அவர் கண்களுக்கு தெரியவில்லை என்றால் இவருடன் இனி நான் வாழ மாட்டேன் என்று காரணம் சொன்னார். ஆம், மதுவை அரசு தடை செய்யும், அடுத்து அவர்கள் தடை செய்வார்கள், இவர் தடை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட முறையில் மதுவினுடைய தீமைகளை அறிந்து கொண்டு அதை பற்றி விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாலே தானாக மது பழக்கம் ஒழிந்துவிடும். அது இறைவன் நம்மையும் உலக மக்கள் அனைவரையும் இந்த மது என்கிற மிகப்பெரிய பாவங்கள், தீமை விட்டும் காப்பாற்றுவானாக.